ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பக்தர்களே, செவ்வாய் இடமாற்றம், செவ்வாய் பயிற்சி. ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னா அது வந்து செவ்வாய் தான். செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை வரை. அப்போ ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் 25 வரை. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 48 நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். அப்போ தனம், தானியம், தைரியம், இந்த 3 சம்பத்துக்களும் இந்த 3 சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான 48 நாட்கள் ஜூலை 12 முதல் ஆகஸ்ட் 25 வரை. இது 12 ராசிக்கும் நடக்க போகுது, இல்லை ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய, யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது. ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ, இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது. இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது. குருமங்கள யோகம் ரொம்ப உயர்ந்தது, யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பரிசு, பாராட்டு எல்லாமே கிடைக்கும், சகல சம்பத்தும் கிடைக்கும். அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போது அது 12 ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த செவ்வாயுடைய மாற்றம் அதி அற்புதமான ஒரு நல்ல வளர்ச்சியை தருகிறது. 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு போனாலும் 6இல் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் பொதுவாக செவ்வாய்க்கு 4, 7, 8 அப்படிங்கிறது தான் பார்வை. அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அப்போ 5ஆம் அதிபதி ராசியை பார்க்கின்ற பொழுது நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. தனுசு ராசி நேயர்களே, கவலை வேண்டாம். தனுசு ராசி நேயர்களே, ரொம்ப நாள் பிரச்சனைகள் எல்லாமே கூட ஒரு விசா ப்ராப்ளமாக இருக்கலாம், என்கொயரி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம், பதவி போட்டிகளாக இருக்கலாம், அல்லது தொழில் எதிரிகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், அனந்தமிங்க பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா பிரச்சனை, உடன் பிறந்தவங்க பிரச்சனைகள், வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, தனுசு ராசி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த செவ்வாயுடைய காரகத்துவமே சொத்து சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது. அப்போ நிறைய அன்பர்கள் நீங்கள் சொத்து பிரச்சனையில் உட்காந்து அண்ணன் எனக்கு தரல, தம்பி எனக்கு தரல, அப்பா எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு சொல்லிகிட்டே இருக்கும்போது 4 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனால் இன்றைக்கி நைட்டு இறந்து போயிட்டார், அதான் சாமி எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதெல்லாம் எத்தனையோ நம்ம தனுசு ராசி அன்பர்களை பார்க்குறோம். இல்லை அப்பா இருப்பார், பேசவே மாட்டார், தரவே மாட்டார், எனக்கு பெரிய பையனே கிடையாதுன்ட்டார் சாமி, எல்லாமே சின்னவருக்கு தான், சின்னவர் தான், பெரிய பையனே இல்லைன்ட்டு ஏதோ மாற்றி சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? அப்போ அவங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கிடைக்கணுமா? கவலை வேண்டாம். அது நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இது சார்ந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதொருமை தனுசு ராசினியர்களே, நன்மை நடக்கும். அப்போ அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ அது பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் சிறந்த முறையில், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அப்போது தனுசு ராசி நேயர்களே, 5ஆம் அதிபதி 6க்கு சென்று
6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 8வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கின்ற பொழுது குருவும் செவ்வாயும் இணைந்து பார்க்கிறார்கள். நிறைய பணங்காசுகள் வந்து சேரும். விற்காத இடங்கள் இருக்குமே ஆனால் விற்று போகும். ஒரு பில்டர் இருக்கார், நிறைய வீடு கட்டி வச்சுட்டாங்க, சேல்ஸே ஆகலை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, பில்டிங் நல்லபடியாக சேல்ஸ் ஆகிடும், டோன்ட் வரி. அதே போல் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க, போட்டுட்டாங்க, பட் அவங்களுக்கும் சேல்ஸ் ஆகலை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, சேல்ஸு நல்ல முறையில் இருக்கும். அப்போது உங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அல்லது நம்ம இப்படி சொல்லலாம், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம். அப்போ எனதருமை தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாடு, எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தொழிலில் என்ன வேணும் சொல்லுங்கள், கண்டிப்பாக செஞ்சு தரலாம். உங்களுக்கு தொழிலில் என்ன வெற்றி வேண்டும், எது சாதிக்கணும் நீங்கள், சாமி எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பணம் வேணும் சாமி, அல்லது நான் பணங்காசு ஏமாந்துட்ட சாமி, அந்த ஏமாந்த பணங்காசு எனக்கு வேணும் சாமி, அப்படியே எனக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக முடியும், அதுக்கு வழி இருக்குது, பரிகாரங்கள் உண்டு. பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் மாற்றத்தால் செய்யக்கூடிய உண்மையான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தியிலே, அமாவாசை கழிச்சு வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியிலே அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விநாயகருக்கு நீங்களே உங்கள் கையால் ஒரு சொம்பு தண்ணி, ஒரு அபிஷேகம் செய்து, ஒரு தயிரெண்ணம் நிவேதனம், தூப தீப தாம்பூலம் ஏற்றி வருவீர்களே ஆனால் சிறந்த பரிகாரமாக அமையும். இல்லை சாமி நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நம்ம செஞ்சே கொடுத்துருவோம், அழகாக வீடியோ பிடிச்சி உங்களுக்கு அனுப்பிடுவோம். அப்போது வளர்பிறை சதுர்த்தியில் இந்த செவ்வாயுடைய மாற்றத்தில் தனுசு ராசிக்கு எது பரிகாரம்னா, வளர்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகர் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும். அப்போ பிஸ்னஸுக்கு இது, தொழிலுக்கும் அதே மாதிரி தான். ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணுறோம், அல்லது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறோம், பணங்காசை முதலீடு செய்கிறோம், பட் அதில் ஏதானு யாராவது உங்களை ஏமாற்றிட்டாங்களா, இல்லை வேறு ஏதேனும் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், இடதோஷங்கள் எதாவது இருக்கா, இல்லை புதையல் சம்மந்தப்பட்டு எதாவது ஏமாந்துட்டீங்களா, கவலை வேண்டாம். தனுசு ராசி என்பவர்களே, அதற்கும் வழிபாடுகள் கை கொடுக்கும். அதே போல தான் வேலை வாய்ப்புகள், உத்தியோகம், அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, அரசு அதிகாரிகள், அரசாங்க துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தால் நல்ல பேர் ஃபெமிலியாரிட்டியாக இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடியவர்கள், அப்போது இந்த மாதிரியான தொழில் அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், இவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க, அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. ஒரு அரசியல்வாதிக்கெல்லாம், ஒரு நல்ல ஒரு சினிமா துறைக்கு, ஆன்மீக மடாதிபதிகளுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. அதே போல் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, மனசில் ஏதேனும் பயம் இருக்கா, ஆரோக்கிய குறைவுகள் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக எனது அருமையுமாக தனுசு ராசி நேயர்களே, அந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கும். நல்ல வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான காலம் ஓங்குகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும். உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு, வளர்ச்சி இருக்கும். நோய்கள் குறையும். மன பயம் விலகும். குடும்ப பிரச்சனைகள் விலகும். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இன்னும் பல வகையிலும் தனுசு ராசிக்கு நன்மைகள் நடக்கும். தனுசு ராசிக்காரங்களை பார்த்தாக்கா உங்களுக்கு 6ஆம் இடத்துல அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. குரு 6ல் இருந்தால் சுமாரான பலன் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கடன், வழக்கு, பிணி, ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படி சொல்லப்படுது.
அந்த இடத்துல குரு இருந்திருக்காரு. குரு 6, 8, 12 மறைஞ்சால் அவ்வளோ நல்லது செய்ய மாட்டார். அவருடைய பார்வை பலன் தான் நல்லது நடக்கும். அப்போது அந்த 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடன் இந்த செவ்வாய் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ 6ஆம் இடத்து பலன் உங்களுக்கு அப்படியே ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன நடக்கும்? கேட்காத இடத்துல உதவி கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறி போவீங்க, அது மூலிமா சம்பளம் உயரும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் கடன்கள் கேட்ட இடத்துல கிடைக்கும். அந்த கடனுக்கு வட்டி குறைவாக இருக்கும், வட்டி அதிகமாக வாங்கியிருப்பீங்க, இப்போ வாங்குகிற கடனுக்கு வட்டி கம்மியாக இருக்கும். இதுதான் தான் நல்ல விஷயம் நடக்கிறது எல்லாமே இதுதான். இது மாதிரி கிடைக்கும். அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க. ஒருத்தர் சொல்லுவார், சின்ன ஹாஸ்பிட்டல் தான்ப்பா, அங்கே போப்பா, டாக்டர் நல்லா பார்க்குறாங்க, ஏதோ ஒரு சர்வீஸ் மைண்டடாக செய்கிறாங்க போல இருக்குப்பா, அங்கே போகணுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல நேரம் வரும்போது தான் இதெல்லாம் நம்ம காதில் கேட்கும், கண்ணில் பார்க்கப்போம். அப்போ அங்கே போவீங்க. அப்போ சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா வகையிலும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னா ஹோட்டல்லையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், அந்த கடைக்கு போனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பொருள் கிடைக்கும், இந்த ஹாஸ்பிட்டலில் போனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போவீங்க. அப்போ அங்கே நல்ல சர்வீஸும் நல்லாயிருக்கும், ஃபீஸும் அதிகமாக வாங்க மாட்டாங்க, நல்லா கவனிப்பாங்க. இது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும், மேன்மையான விஷயங்கள் நடக்கும், நல்ல முன்னேற்றமான பலனாக தான் நடக்க போகுது. அந்த 6ல் இருக்கிற குரு செவ்வாய் எதிரிகள் தொல்லையை கண்டிப்பாக, ஏன்னா 6ஆம் இடம்ன்ற போது சத்துருசாலம் சொல்லப்படுது, விரோதிகள் தொல்லை இருந்திருக்கும். கஷ்டமான நேரத்துலேயும் அவங்க கஷ்டப்படுத்தினே இருப்பாங்க, உறவுலேயே கூட விரோதமாகிடுவாங்க, அவங்களாம் கூட இருப்பாங்க, மறைமுகமாக அவங்க எதிர்ப்பு தொல்லை கொடுத்துக்கினே இருப்பாங்க. அது எல்லாமே இப்போ விலகிடும். ஏன்னா அந்த சுபகரமான குருவோட செவ்வாய் சேரும்போது யோகத்தை கொடுக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன் உங்களுக்கு அந்த விரோதியால் தொல்லைகள் மறைஞ்சிரும், எதிரி தொல்லை இருக்காது, தீய பழக்கங்கள் இருக்காது, தீய சக்தி உங்கள் வீட்டில் இருந்தாலோ அது விலகி அதுக்குண்டான இது கிடைக்கும். ஒரு கோயில் போவீங்க, திடீர்னு போவீங்க, சொல்லுவாங்க, அங்கே உள்ள ஒருத்தர் சொல்லுவார், அவங்களே சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணுப்பா உனக்கு பிரச்சனை தீர்ந்துடும். எப்படி அவர் சொல்லார்னு நம்மளுக்கே தெரியாது. அப்போ அது செய்வீங்க, உடனே விளக்கேற்றுவீங்க, இந்த பரிகாரம் செய்வீங்க. சிம்பிளாக தான் இருக்கும், எளிமையான பரிகாரமாக தான் இருக்கும். அது பண்ணோன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா ஆகிடும். வீட்டில் போய் இது மாதிரி போடுப்பா, சாம்பிராணி போடுப்பா, வாசல் அதை கட்டுப்பா, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் நடக்க போகுது. வாழ்க்கையில் மேன்மை வர போகிறீங்க. உங்களுக்கு இருக்கிற பலாபலங்கள்லாம் 1க்கு 2 கூட போகுது. இது மாதிரிலாம் நடந்து வரப்போகுது. இது இல்லாமல் உங்கள் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 1ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல பாக்கியமான்ற போது பெருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நினச்ச இடத்துக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நினச்ச ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க, இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைப்பீங்க, அங்கே போயிட்டு வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் பயணங்கள் நல்ல மூலமாக லாபம் கிடைக்கும். நஷ்டங்கள் குறையும். வீணான செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க, அது இப்போ குறைச்சிடுவீங்க. யூஸ்ஃபுல்லான செலவு பண்ணுவீங்க, நல்ல பிளான் பண்ணி செய்வீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வந்துடும். துணிஞ்சு எல்லாத்துலேயுமே இறங்குவீங்க. இது வரைக்கும் கொஞ்சம் பயந்து இருப்பீங்க, இதில் இறங்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ தைரியமாக இறங்கி செய்வீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி குரு அவரும் செவ்வாயோட சேர்ந்திருக்கனால 2 பேருமே அதிதேவதை முருகர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது முருகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுது. அப்போது அந்த முருகர் வழிபாடு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று மலை மேலே உள்ள முருகராக இருக்கணும், இல்லைனா நீரில் 2 முருகரை வழிபடணும். ஒன்று மலை மேலே உள்ள முருகர் கோவில், இல்லைனா நீர்நிலை அருகில் 2 முருகருமே வழிபடணும். ஒன்று செவ்வாய்க்கிழமை அவருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒருத்தர் பாருங்கள், இல்லை வியாழக்கிழமை பாருங்கள், இப்படி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மூளை வளர்ச்சி கொண்டிருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப நீங்கள் செய்யணும். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் செய்கிறது கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, கண்ணில் பார்ப்பாங்க, அவ்வளோதான், அவங்களால உணர முடியாது. அந்த மாதிரி மனநிலை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணலாம். அவங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறக்கு போய் உதவி பண்ணலாம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம். இதெல்லாம் அன்பாக ஆதரவாக 4 வார்த்தை சொல்லிட்டு வரலாம். சில பேர் புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு அது மாதிரி சொல்லிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அது நிர்வாகிகள் உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்க ரொம்ப கையெடுத்து கும்பிடுவாங்க அவங்கள. நீங்கள் உண்மையிலே அவங்கள போய் பாருங்களேன். மற்ற அநாத ஆசிரமத்துக்கும் இந்த மனநிலை கொண்டிய ஆசிரமத்துக்கு போய் நீங்கள் உதவி பண்ணும்போது அது அவ்வளோ பெரிய விஷயம். அது யாரும் பண்ண மாட்டாங்க. அங்கே அவங்கள பார்த்தாலே பிடிக்காது உங்களுக்கு. அவங்க நடந்து வர விதம், அவங்க சொல்கிற விதம், அவங்க பேசுகிற விதம் ஒரு அருவருப்பாகவே இருக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது தான் அது உடனே பலிக்கக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. அப்போ நீ கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு
இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் இதை கடந்து வந்துடுவீங்க. கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். உங்கள் ராசியாதிபதி குருவோடு சேர்ந்திருக்கனால அது யோகத்தை கொடுக்குது. கண்டிப்பாக வீடு சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக மாறுவீங்க, வாகனம் மாற்றுவீங்க, தொழில் உத்தியோகம் கண்டிப்பாக மாறும். அது மாறினதுக்கு பிறகு நல்லது நடக்கும். அதனால் மற்றவர்களும் வந்து உதவி செய்வாங்க. விட்டு போன உறவு நட்பு எல்லாமே வந்து உதவி செய்வாங்க. இது மாதிரிலாம் நடக்கும்.